ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 லெசனில் நவுனுக்கு பதிலாக ஒரு கிளாஸை ரிப்ளேஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பொதுவாக நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வார்த்தைகளை நம்ம ஆட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர கிளாஸை ஆட்ஜெக்டிவ் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நான் ஆட்ஜெக்டிவ் கிளாஸஸ் பற்றி நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ஹேஸ் அ பிளான். அவகிட்ட ஒரு பிளான் இருக்குது. அவள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாள். அவளிடம் ஒரு திட்டம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பிளான் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி நான் இன்னும் அந்த பிளான் என்னது அது இன்னும் கொஞ்சம் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் ஒரு கிளாஸ் சொல்ல போகிறேன். ஷீ ஹேஸ் அ பிளான் தட் வில் சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை அவள் வைத்திருக்கிறாள். ஸோ சாதாரணமாக அவகிட்ட பிளான் இருக்குது. ஸோ என்ன பிளான்னு சொல்லி அந்த பிளானை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கோம். ஷி ஹேஸ் அ பிளான் that will solve the problem. that or which ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ திட்டம் பிளானை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய பிளான். கரெக்டாக பிளானை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் இதுதான் adjective clauseன்னு சொல்கிறோம். ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு போகலாம். he faced a challenge. அவன் ஒரு சவாலை சந்திச்சான். இந்த சேலஞ்ச் அந்த சவாலை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் போடலாம். he faced a challenge that tested his abilities. அவனுடைய திறனை சோதிக்கிற மாதிரியான ஒரு சவாலை அவன் சந்திச்சான். ஓகே, என்ன மாதிரி சேலஞ்ச், என்ன மாதிரி சவால் அது அப்படின்னு சொல்லி அந்த சவாலை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கோம். என்ன சென்டென்ஸ் அது? அவன் திறனை சோதிக்கக்கூடிய சவாலை சந்தித்தான். ஓகே, சேலஞ்ச் that tested his abilities. Alright, அடுத்த சென்டென்ஸ். they made a decision. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ டெசிஷன் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் போடலாம். ஸோ என்ன மாதிரி சென்டென்ஸ் போடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை. ஸோ நான் இங்கே என்ன சென்டென்ஸ் போட்டிருக்கேன்னா, எல்லாரையும் ஆச்சரியமூட்டும் ஒரு டெசிஷனை, ஒரு முடிவை அவங்க எடுத்தாங்க. எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணும் ஒரு டெசிஷனை அவங்க எடுத்தாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். பட் தே மேட் அ டெசிஷன் தட் சர்ப்ரைஸ்டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாரையும் ஆச்சரியமூட்டும் ஒரு முடிவு, ஒரு டெசிஷன். ஸோ டெசிஷனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் தான் adjective clause. என்ன சென்டென்ஸ் அது? அனைவரையும் ஆச்சரியமூட்டும் டெசிஷன். ஓகே, டெசிஷன் தட் சர்ப்ரைஸ்டு எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் ஒன், he found a solution. அவன் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இங்கே சொல்யூஷன்ற நவுனை இன்னும் கொஞ்சம் ஒரு clause போட்டு டிஸ்கிரைப் பண்ணலாம். he found a solution that worked perfectly. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆன ஒரு சொல்யூஷனை அவன் கண்டுபிடிச்சான். சொல்யூஷனை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் போட்டிருக்கோம்? கரெக்டாக ஒர்க் ஆன சொல்யூஷன், கரெக்டாக வேலை செஞ்ச ஒரு சொல்யூஷனை அவன் கண்டுபிடிச்சான். ரைட்? ஸோ அவன் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சான்னு சொல்கிறதுக்கும் கரெக்டாக வேலை செய்கிற ஒரு சொல்யூஷனை அவன் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்டென்ஸில் இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸஸ் எல்லாம் யூஸ் ஆகும். லாஸ்ட் ஒன், ஐ வில் சால்வ் த ப்ராப்ளம். நான் பிரச்சனையை சரி செய்வேன். நான் என்ன பிரச்சனையை சரி செய்வேன்? அந்த பிரச்சனையை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் போட போகிறேன். ஐ வில் சால்வ் த ப்ராப்ளம் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ. நீ சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனையை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ், நீ சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனையை நான் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ரைட்? ஸோ பிரச்சனைனா எந்த பிரச்சனை? அந்த பிரச்சனையை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் தான் adjective clause. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்த லெசனையும் இந்த லெசனையும் சேர்த்து, அதாவது நவுன் clause அண்ட் adjective clauses சேர்த்து நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதில் நான் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், இதில் நான் கொடுக்கல. பட் நீங்கள் உங்களோட எக்ஸாம்பிள்ஸை ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.